பேசும்போது நிறைய பேருடைய இருதயம் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. இனி உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இன்னொருத்தரை அழிக்கவே, இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தவே. அது முதல்ல எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா? முதல்ல வீட்டுல ஆரம்பிங்க. சிலருக்கு ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் அவங்க யாரு? ஹலோ, ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஸ்வீட் நேம், ஸ்வீட் பர்சன். என்ன மாதிரி பேசுறாரு சார், உங்கள்கிட்ட பேசினாலே எனக்கு ஆறுதலா இருக்கு. சிஸ்டர், உங்கள்கிட்ட பேசினாலே எனக்கு ஆறுதலா இருக்குது. ஆனா வீட்டுக்கு வந்தா மஞ்சு மூஞ்சி கடுகடுன்னு அப்படியே போட்டோன்னு எங்களை கடுகு அப்படியே பொட்டிடும். கணவனாரை மட்டும் பார்த்து எரிஞ்செறிஞ்சு விடுறது, மனைவியை பார்த்து எரிஞ்செறிஞ்சு, பிள்ளைகளை பார்த்து எரிஞ்சு. நல்லா தானையா இருந்தீங்க, இப்ப மட்டும் ஏன் மாறுறீங்க? அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா எங்க தான் இருக்கணும் சிஸ்டர்? நீங்க வெளியில இருக்கிற எல்லார்ட்டையும் நல்லா பேசுறதுனால அதுக்கு உங்களுக்கு மார்க் இல்ல. நீங்க வெளியில இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுல முதல்ல எங்க இருக்கிறவங்கள்ட்ட நல்லா பேசணும். சத்தமா சொல்லுங்க. வீட்டுல 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 இருக்கிற உங்க மனைவி, உங்க கணவனார் என்ன சொல்லணும் தெரியுமா? அவர் அப்படியெல்லாம் பேச மாட்டாருங்க, நான் தான் பேசுவேன், அவர் பேச மாட்டாரு. நான் தான் பேசுவேன், அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் சரியான பேர் சம்பாதிக்கிறது. ஆமேன். என்னமோ நீங்க எல்லாம் என்ன பார்க்கறத பார்த்தா சரியா? அப்ப இனி இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நாம் பேசும்போது அவர்களுடைய இருதயம் என்னவா இருக்கணும்னா கொழுந்து விட்டு எரியணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. சர்ச்சில இருந்து இங்கிருந்து வெளியே போகும்போது இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லையா? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 10 வருஷமா? 10 வருஷமா பிள்ளைத்தாச்சி இல்லாம இருக்கிறியா? இது என்ன பேச்சு? என்னம்மா உனக்கு நீயும் ஒரு சோறு போடுவேன்னு நினைச்சா சோறே போட மாட்டேங்கிறாங்க. ஆமா, இந்த அம்மா சோறே தின்னல. இல்ல, இவங்க சோறே சாப்பிட்டது இல்ல, அந்த அம்மா சோறு போட்டாதான் இவங்க சோறு. எதுக்கு தெரியுமா? இல்ல, இவ்வளவு வயசாச்சு, இனி யாரு கல்யாணம் பண்ணுவா? நீ வர வர கருப்பாயிட்டே போற, நீ வர வர ஒல்லி ஆயிட்டே போற, அழகெல்லாம் போச்சு. இதெல்லாம் என்ன பேச்சு? இது எங்க? தெருவில் இல்ல, எங்க சர்ச்சில் சர்ச்சில் இது என்ன? ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்க எப்ப மாறுவீங்க? எப்ப திருந்துறது? என்ன கேட்டா அதான் சொல்லுவேன், எப்ப திருந்துறது? ஒரு அவங்களே உடைஞ்சு போய் வந்திருக்கிறாங்க, அவ்வளவு வேதனையோட வந்திருக்கிறாங்க. இங்க அந்த ஜெபத்துல அழுது அழுது தன்னுடைய பிள்ளையினுடைய கல்யாணத்துக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, கடனுக்காக ஜெபம் பண்ணா, சர்ச்சை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பேசி ஒரு குடும்பத்தை நீங்க உடைக்கிறீங்கன்னா, ஒரு இருதயத்தை உடைக்கிறீங்கன்னா, நீங்க எந்த ஆவி உள்ளவங்க? உங்களுக்குள்ள எவ்வளவு வஞ்சகம் இருக்குது, உங்களுக்குள்ள எவ்வளவு கரை இருக்கு உங்க இருதயத்துல. நான் அப்படிதான் சொல்லுவேன், நீங்க வெளுத்தவங்களே கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கிறது மொத்தமும் வஞ்சகம், அசுத்தம். நீங்க எப்படி வளருவீங்க? நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க? ஒரு ஆள் ஒரு பொருளை வாங்கிட்டு வராங்க, ஒரு கார் வாங்கிட்டு வராங்க, ஒரு பைக் வாங்கிட்டு வராங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, கடவுள் உங்களை நடந்துட்டு இருக்கிற உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு இப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இருக்குது? நீ எல்லாம் வாங்குவ, கார் வாங்குவ, எங்க இருந்துதான் உனக்கு பணம் வருமோ தெரியாது. இது என்ன பேச்சு? அவங்க கடனுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீ இதுல ஏறி போனா உனக்கு மேட்சே இல்லை, நீ பிச்சைக்காரி மாதிரி இருக்கிற, கார் பணக்கார வீட்டு கார் மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்னங்க பேச்சு? இதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? வஞ்சகத்தினுடைய உச்சகட்டம் அந்த விசுவாசிக்குள்ள இருக்குது. இவங்க எல்லாம் எதுக்குமே ஆண்டவருடைய சமூகத்துல வர முடியாது. இவ்வளவு வஞ்சகத்தை மனசுக்குள்ள வச்சிருந்தீங்க, இந்த கேரக்டர் எப்படி மாறும் உங்களுக்கு? நீங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? பிள்ளைங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? ஒரு பிராட் மைண்ட் வேண்டாம், ஒரு சந்தோஷப்பட வேண்டாம். துக்கப்படுறவங்களோட சேர்ந்து துக்கப்படுங்க, சந்தோஷப்படுறவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுங்கன்னு தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களை நான் குற்றப்படுத்தல, நீங்க எல்லாரும் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி நடக்கிறத பார்த்தா அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்ம இங்க ஒருத்தரா அந்த உடஞ்சு போன இருதயத்தை ஜெபம் பண்ணி கட்டலான்னு நினைச்சா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே கர்த்தரை அறியாதவங்க உடைக்கிறத குறிச்சு பரவாயில்ல, நம்மளே உடைச்சா எப்படி? குழந்தைய கொடுக்காத அவள்கிட்ட அப்படி ஏன் அப்படின்னா அவள் குழந்தை பிறக்கலையா? இது என்னது? இது இந்த கிறிஸ்தவ ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறி இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் பார்க்கலாமா? அவங்கள வீட்டுக்கு கூப்பிட வேண்டாம், கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டாம், பத்திரிகை வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குறை, அவங்களுக்கு ஒரு இது இல்லாம. ஆண்டவர் யாரோட பழகினாரு? யாரோட ஆண்டவர் கடந்து போனாரு?
யாரை முக்கியத்துவப்படுத்தினாரு? கல்யாண வீட்டுல அவ்வளவு பெரிய விருந்து பண்ணி இருக்குது, தெருவில் உள்ளவங்களை கூட்டிட்டு வந்து ஆண்டவர் சாப்பாடு போட்டாராம். அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். அதனால அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் இப்படிதான் இருக்கணும்னு சொன்னார். அப்படிதான் இருக்கும். அதான் சொல்லுவனே, ஹாஸ்பிட்டல்ல போய் உடம்பு நல்லா இல்லாதவங்களை பார்க்க போனா என்னங்க பேசுவீங்க? என்னங்க பேசுவீங்க? உடம்பு நல்லா இல்லாதவங்களை போய் பார்க்க போறவங்க, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, என்ன பேசுவீங்க நீங்க? உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன வார்த்தை? ஒரு உடம்பு நல்லாதவங்களை பார்த்து தட்டி கொடுத்து, ஒன்னும் இல்ல பிரதர், ஏசப்பா சரி பண்ணுவார், நான் உனக்காக ஜெபம் பண்றேன், ஆண்டவர் எத்தனையோ பேரை விடுதலை ஆக்கினார், உங்களை விடுதலை ஆக்க மாட்டாரா? இப்படின்னு பேசுவீங்களா? படுக்கையில கிடந்த அவன் செத்து போயிட்டான் போன வாரம் இந்த பலவீனத்திலிருந்து வந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையில ஒன்னும் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி உடைப்பீங்களா? ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. போறது ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போறது, ஆனா பேச்சு சுத்தமா சரியில்லை. ஏன் இது சரியில்லைன்னா, உங்க இருதயம் என்ன இல்ல சொல்லுங்க? உங்க இருதயம் நல்லா இல்ல. அது எங்க வருதுன்னா வாயில வருது. வஞ்சகம், 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 மோசமான புத்தி, மோசமான எண்ணம், எல்லாமே அப்படிப்பட்ட எண்ணம் இல்ல. நீ நல்லா இருக்கணும்.